ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். சுமார் ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் ஒரு பள்ளியிலே பணியாற்றி அங்கிருந்த ஒரு சபையிலே சபை ஊழியராக ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். அந்த நாட்களிலே பள்ளியில் படித்து கொண்டிருந்த கிட்டத்தட்ட வாலிப வயதை ஒத்த ஒரு தம்பி அந்த சபைக்கு வந்தான். வந்தது மட்டுமல்ல, தொடர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான். அந்த சபையிலேயே சிறு பிள்ளைகளுக்கு சண்டே ஸ்கூலெல்லாம் எடுத்தான். அதன் பின்பு அவன் ஞானஸ்நானம் பெற்று அந்த சபையில இணைந்து கொண்டான். அதன் பின்பு நான் பணி மாறுதலாகி பல இடங்களுக்கு சென்று விட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு காலம் கழித்து ஒரு நாள் நான் ஒரு பஸ் ஸ்டாப்ல போகும்போது அந்த தம்பியை பார்க்க நேர்ந்தது. அவன் கையில வேதாகமத்தோடும் கையில டிராக்ஸ் வச்சுக்கிட்டு அங்கே நின்று கொண்டிருந்தான். அவனை சந்தித்து எப்படி இருக்கிறாய் என்று நலம் விசாரித்து இப்பொழுது என்ன செய்கிறாய் என்று கேட்டேன். அப்பொழுது அவன் சொன்னான், நான் படிப்பை முடித்த உடனே ஒரு ஊழிய ஸ்தாபனத்தில் இணைந்து ஊழியம் செய்தேன். அவர்கள் அங்கிருந்து என்னை பைபிள் காலேஜுக்கு அனுப்பி இன்றைக்கு பைபிள் காலேஜ் எல்லாம் முடிச்சு முழு நேரமாய் ஊழியம் செய்கிறேன், இப்படி டிராக்ஸ் கொடுக்கிறேன் என்று சொன்னான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சரி என்று அவனை பாராட்டி விட்டு நான் கடந்து வந்து விட்டேன். அதன் பின்பு ஒரு 15 வருடம் இருக்கும். கிட்டத்தட்ட இதிலிருந்து ஒரு 4-5 வருடத்துக்கு முன்பதாக நான் ஒரு ஊரில் இருக்கும்போது திடீரென்று காலிங் பெல் சத்தம் அடித்தது. கதவை திறந்த போது இந்த தம்பியும் அவரோடு கூட ஒருவரும் நின்று கொண்டிருந்தார்கள். அவனுக்கு என்னை பார்த்த உடனே ஷாக் ஆயிட்டு. ஏன்னா என்னுடைய வீடு என்று தெரிந்து அவன் வரவில்லை. என்னுடைய வீட்டிலே ஒரு வசனம் மேலே எழுதியிருக்கும். அதை பார்த்து ஒரு கிறிஸ்தவ வீடு என்று அவர்கள் வந்திருக்கிறார்கள். உடனே உள்ளே வர செய்து என்ன விவரம் என்று கேட்டபோது அவன் சொன்னான், நாங்க ஒரு ஊர்ல, அதாவது நான் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தூரம் இருக்கும், அங்கே ஒரு உபவாச ஜெபம் நடத்துகிறோம். இந்த சகோதரன் தான் அதை பொறுப்பாய் நடத்துகிறார். அதற்காக நாங்கள் நன்கொடை பிரிப்பதற்காக இங்கே வந்தோம் என்று சொன்னான். எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அப்ப அவன்கிட்ட கேட்டேன், இங்க அங்க நடக்கிற ஜெபத்துக்கு இங்க நன்கொடை பிரிக்கணுங்கிறிய, ஜெபத்துக்கு எதுக்கு நன்கொடை என்றெல்லாம் கேட்டேன். அப்போ அவன் சொன்னான், நாங்க அதுக்குள்ள ஸ்பீக்கர் வைப்போம், நிறைய பேர் வெளியே இருந்து வருவாங்க, அவங்களுக்கெல்லாம் டிஃபன் கொடுக்கணும் அல்லது சாப்பாடு கொடுக்கணும், அதுக்காக தான் பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நான் இங்கே வழக்கமாய் பிரிக்கிறேன், இது உங்கள் வீடு என்று தெரியாது, திடீரென்று அந்த வசனத்தை பார்த்து வந்தேன் என்று சொன்னான். பொழுது அவனை உட்கார வைத்து சில ஆலோசனைகளை சொன்னேன். தம்பி, நான் இருக்கும்போது உனக்கு கொடுத்த போதனை என்ன, அங்கே நடக்கிற உபவாச ஜெபத்துக்கு முன்பின் தெரியாத ஒரு இடத்துல பணம் பிரித்து நடத்த வேண்டுமா என்று சில ஆலோசனைகளை சொல்லி அவனை அனுப்பி வைத்தேன். அன்பானவர்களே, இன்றைக்கு ஜெபம் கர்த்தருக்கு பிரியமானது என்றாலும் கர்த்தருக்கு பிரியமான விதத்தில் செய்யப்படுகிறதா என்பதை பற்றிய செய்திதான் இது. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், அவங்க ஜெபிக்கத்தானே செஞ்சாங்க, ஜெபிக்கிறது தப்பா, ஜெபிக்க கூடாதா என்றெல்லாம். நாம் எதையுமே ஒரு கண்ணோட்டத்திலே பார்க்க கூடாது, வேதவசனத்தின் கண்ணோட்டத்திலே பார்க்க வேண்டும். ஜெபம் ரொம்ப அவசியமானது, நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபம் முக்கியமானது, ஜெபம் கர்த்தருக்கு பிரியமானது. நான் ஜெபிக்க கூடாது என்று சொல்வதாக நீங்கள் எடுத்துக்கொள்ள கூடாது. நான் அதுக்காகவே ஜெபம் எவ்வளவு அவசியமானது என்பதை குறித்து வேத வசனங்களிலே சிலவற்றை உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், லூக்கா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலையும், மார்க்கு 14ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலையும் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்னு சொல்லுகிறார். லூக்கா 21:36 எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொல்லுகிறார். இயேசுவே ஜெபத்திற்கு ஒரு மாதிரியா இருக்கிறார். மட்டுமா, பவுல் நிருபத்துல என்ன எழுதுகிறார், 1 சொல்லிக்கிற 5:17 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ரோமர் 12:12 ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். எபேசியர் 6:8 எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடு ஆவிக்குள்ளே ஜெபம் பண்ணி என்று எழுதுகிறார். ரோமர் 15:32 ஜெபத்திலே நான் போராடுகிறது போல நீங்களும் போராட வேண்டும் என்று எழுதுகிறார். யாக்கோவும் கூட ஜெபத்தை குறித்து எழுதுகிறார். 5:13 ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். 14ஆம் வசனத்திலே வியாதிப்பட்டால் சபையின் மூப்பரை அழைத்து ஜெபம் பண்ண கடவன். பேதுரு எழுதுகிறார் 1 பேதுரு 4:7 ஜெபம் பண்ணுவதற்கு நீங்கள் ஜாக்கிரதையா இருங்கள். யூதா தன்னுடைய நிருபத்திலே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி, இப்படி வேதகம் முழுவதிலும் நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதையும் எதற்கு ஜெபிக்க வேண்டும் என்பதையும் வேதம் வலியுறுத்தி சொல்கிறது. ஆகவே ஜெபம் பண்ணுவது அவசியமானது, ஜெபம் பண்ணுவது ஆண்டவருக்கு பிரியமானது. நம்முடைய செய்தியினுடைய நோக்கமே ஆண்டவருக்கு பிரியமானதை ஆண்டவருக்கு பிரியமான விதத்திலே தான் செய்ய வேண்டும்.
ஆண்டவருக்கு பிரியமில்லாத விஷயத்துல செய்யும் போது அது அருவருப்பாய் மாறும் அப்படிங்கிறதா. இன்றைக்கு ஜெபம் என்பதும் ஆண்டவருக்கு பிரியமாய் செய்யப்படுகிறதா என்று சொன்னால் இல்லை, விளம்பரமாகவும் வியாபாரமாகவும் மாறிவிட்டது. இப்போ இந்த ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் பார்த்தால்தான் இவர்கள் செய்வது சரியா என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே தெளிவாக ஆண்டவர் ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லுகிறார். வாசிக்கிறேன் பாருங்கள். மத்தேயு 6:5. அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது அஞ்சானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலைப்பாதியுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். அப்படி ஆண்டவர் சொல்கிறார். அப்ப ஆண்டவர் ஜெபத்தை குறித்து சொல்லுகிறது என்ன மிக முக்கியமான காரியம், நீ அந்தரங்கத்துல ஜபிக்க வேண்டும். ஒருவேளை அறை வீட்டுக்குள் பிரவேசித்து பூட்டி ஜபிக்கணும்னா அப்ப அறை வீட்டுக்குள்ளதான் ஜபிக்கணும், வெளியே ஜபிக்க கூடாதா என்ற அர்த்தத்துல அவர் சொல்லவில்லை. அங்கே அவர் சொல்லுகிற கருத்து என்னவென்றால், உன்னுடைய ஜெபம் யாருக்கும் தெரிவிக்கப்பட வேண்டாம், தெரிய வேண்டாம். நீ அந்தரங்கத்துல மறைவாக ஜபிக்க வேண்டாம். அதுதான் நீ அறை வீட்டுல ஜபிச்சாலும் சரி, எங்க ஜபிச்சாலும் சரி. இப்ப இயேசு கிறிஸ்துவே இப்படி சொன்ன இயேசு கிறிஸ்து எங்கேயும் அறை வீட்டுக்குள்ள ஜபிக்கல. அவருடைய ஜெபம் எப்படி இருந்தது? ஆனா அந்தரங்கமா இருந்தது. பாருங்க, மார்க் 11:35 பாத்தீங்கன்னா, லூக்கா 5:16 பாத்தீங்கன்னா அவர் வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் ஜெபம் பண்ணினார் அப்படின்னு இருக்குது. மார்க் 6:46, லூக்கா 6:12 அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தனித்து ஜெபம் பண்ணினார் அப்படின்னு இருக்குது. அப்ப ஆண்டவர் ஜெபம் அந்தரங்கத்திலே யாருக்கும் தெரியாமல் தான் இருக்க வேண்டும், மனுஷர் காணும்படி செய்யக்கூடாது. ஏன்னா பரிசேயர் சதுசேயர் அப்படி வீதிகள்ல போய் நின்று ஜெபாலயத்துல மக்கள் கூடுகிற இடத்துல மக்களுக்கு தெரியும்படியாய் தாங்கள் ஜெபிக்கிறோம், நாங்கள் தான் எல்லாவற்றையும் ஜெபித்து செய்கிறோம் என்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கினார்கள். அது தவறு என்று ஆண்டவர் கண்டிக்கிறார். அப்படியானால் இன்றைக்கும் இப்ப அந்த சகோதரன் செய்தி எப்படி தவறு? 25 கிலோமீட்டருக்கு அங்கே அவர்கள் ஜெபிக்கிறதற்கு 25 கிலோமீட்டர் கடந்து வந்து நாங்க ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பணம் வாங்குகிற, நன்கொடை பிரிக்கிற ஒரு செயல் வேதத்தின்படி சரியா? தேவன் விரும்புவாரா? இன்றைக்கு அநேகர் இப்படிதான் ஜெபத்தை விளம்பரப்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். இன்றைக்கு ஜெபம் எடுத்துக்கிட்டீங்கன்னா விளம்பரமும் வியாபாரமாய் மாறிவிட்டது. இப்ப ஆண்டவர் சொன்னார் ஜெபத்தை நீ அந்தரங்கமாய் செய்ய வேண்டும் என்று. இப்ப இவங்க ஜெபத்தை எப்படி கொண்டு வந்துட்டாங்க? நிறைய பெயர்ல விளம்பரப்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு ஜெபம், உபவாச ஜெபம், முழு இரவு ஜெபம், அமாவாசை ஜெபம், பௌர்ணமி ஜெபம், திறப்பின் வாசல் ஜெபம், ஜெபிக்கலாம் வாங்க, கட்டுகளை உடைக்கும் ஜெபம், சங்கிலி ஜெபம், இப்படி என்னென்ன தலைப்புகளிலோ அந்த ஜெபத்தை சொல்லி அதற்கு மக்களை விளம்பரப்படுத்தி அழைக்க ஆரம்பிக்கிறார்கள். இதுதான் விளம்பர ஜெபம். ஆனா ஆண்டவர் எங்கேயுமே மக்களை கூட்டி இப்படி ஒரு தலைமைக்கு கீழே தூர இடத்திலிருந்தெல்லாம் வரவழைத்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. இப்படி இவர்கள் செய்கிறதுனாலதான் அதற்கு பணம் தேவை என்ற ஒரு நிலை வருகிறது. பணத்தையும் பிரிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். ஜெபத்துக்கு எங்கேயுமே ஆண்டவர் பணத்தை பிரித்து இப்படி செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலையை சொல்லவில்லை. இப்படி இவர்கள் செய்கிறதினாலே இவர்கள் ஒரு தவறான கருத்தை மக்கள் மனதிலே பதிக்கிறார்கள். அதாவது நம்ம ஜெபிக்கணும், நிறைய பேரை கூட்டி ஜெபிக்கணும், நிறைய ஜெபிச்சாதான் தேவனால் செயல்பட முடியும், தேவன் இல்லாவிட்டால் செயல்பட முடியாது, இல்லது எழுப்புதல் வராது, இப்படியெல்லாம் ஒரு கருத்தை மக்கள் மத்தியில வேதத்துக்கு இல்லாததை புகுத்துகிறார்கள். ஏன் அப்படின்னா அப்பதான் திரள் மக்களை கூப்பிட முடியும், விளம்பரம் பண்ணி வியாபாரமாக்க முடியும் என்ற ஒரு நிலையில. அப்போ இவர்கள் ஒரு கருத்தை எப்படி கொண்டு வருகிறார்கள்? நிறைய பேர் கூடி ஜெபிக்கணும், அப்படி ஜெபிக்கணும்னா விளம்பரப்படுத்தணும். அது மட்டுமல்ல, அப்படி ஜெபமிக்காவிட்டால் தேவனால் செயல்பட முடியாது என்ற ஒரு நிலையை உருவாக்கி ஆண்டவர் நம்முடைய ஜெபத்துக்கு எதிர்பார்த்து ஏங்கி கொண்டு பரிதாபப்பட்டு நிற்கிறார் என்ற ஒரு நிலையை கூட பேசுகிறார். சமீபத்துல ஒரு காணொலியை பார்த்தேன். அதுல ஒரு கார்த்திக் அமாலியல் என்ற ஒரு சகோதரர் அவர் பேசுறாரு. ஏதோ ஒரு கேம்ப் நடந்திருக்கிறது, அது ஜெப முகாமா அல்லது என்ன கேம்போ தெரியல. அந்த கேம்ப் முடிந்து இரவில எல்லாரும் அவரவருடைய அறையிலே தங்குவதற்கு சென்று விட்டார்கள். ராத்திரி 12 மணி 1 மணி. பகலெல்லாம் கேம்பில் அட்டன் பண்ணி இருக்கிறார்கள், ஜெபித்து இருக்கிறார்கள், அல்லது வசனத்தை கேட்டு இருக்கிறார்கள், இதில் தூங்க போயிட்டாங்க. இவர் ஒரு கருத்தை சொல்லுகிறார் பாருங்கள்.
அந்த இரவு 12 மணிக்கு மேல ஒரு மனிதர் ஒரு வெண்ணங்கி தரித்து குறுந்தாடி வைத்தவர் ஒவ்வொரு அறையாய் எட்டி பார்த்து கொண்டே போனாராம் வேதனையோடு. ஆண்கள் அறையை திறந்து பார்த்தார், பெண்கள் அறையை திறந்து பார்த்தார். அப்போ மைதானத்துல ஒரே ஒரு மனுஷன் மட்டும் ஜெபம் பண்ணிட்டு இருந்தானா, அவன் யாரோ ஒருத்தர் இப்படி அறைகளை திறந்து பார்க்கிறாரே, அவர் யாருன்னு பிடிக்கணும்னு ஓடி வரும்போது பார்த்தா அவர் குறுந்தாடி வைத்து வெண்வஸ்திரம் தந்தவன இயேசுன்னு கண்டுபிடிச்சிட்டாராம். இயேசு ரொம்ப ஏங்கினாராம். ஐயோ, எனக்காக இரவுல ஜெபிக்க ஒருத்தர் கூட இல்லையே அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார், இந்த சகோதரன் மட்டும் நான் இருக்கிறேன் என்று சொன்னாராம். அவர் சொல்லுகிறார், இயேசு தன்னோடு ஜெபிக்க யாருமே இல்லையேன்னு சொல்லி அவர் ஏமாந்து போகிறார் என்று. எவ்வளவு ஒரு வேதத்துக்கு விரோதமான கருத்து பாருங்க. மக்களை மயக்குவதற்கு என்ன வேணாலும் சொல்லலான்ட்டாங்க. இயேசு கிறிஸ்து என்னமோ இவங்க ஜபத்தை நம்பி இவங்க ஜபம் இல்லைன்னா அவரால் வாழவே முடியாது என்ற ஒரு தோற்றத்துக்குள்ளே கொண்டு வந்து விட்டார்கள். அன்பானவர்களே, ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையை ஒழிய நம்முடைய ஜபத்தை சார்ந்துதான் தேவன் செயல்படுவார். நம்ம ஜபிக்கலன்னா எழுப்புதல் வராது, நம்ம ஜபிக்கலன்னா தேசத்துல எதுவும் நடக்காது, ஆண்டவரால செயல்பட முடியாத பலவீனராய் விடுவார் என்று சொல்வது தவறு. நாம் ஜபித்தாலும் ஜபிக்காவிட்டாலும் தேவன் தான் செய்ய நினைத்ததை செய்ய முடியும். அவர் மகா வல்லமை உள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவர். நீங்க வேதாகமத்தை வாசித்து பாத்தீங்கன்னா யோபு 42 வாசிக்கிறோம், தேவரீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. அப்ப நம்ம ஜபத்தின் அடிப்படையில தான் தேவன் செயல்படுவாரு, ஜபிக்கலன்னா செயல்பட மாட்டார் என்ற ஒரு தோற்றம் இதன் நிமித்தம் விளம்பரப்படுத்தப்படுகிறது. அப்படின்னா நீங்க கேட்கலாம், அப்ப நம்ம ஜபிக்க வேண்டாமோ, ஆண்டவர் தான் நம்ம ஜபிக்கிட்டாலும் செயல்படுவார்னு. ஜெபிப்பது ஆண்டவருக்காக அல்ல, நமக்காக. ஏனென்றால் தேவன் ஜெபிக்கும்படி அவருடைய பிள்ளைகளுக்கு சில கட்டளைகளை கொடுத்திருக்கிறார், வாசித்த வசனங்கள் அனைத்தும். அப்படி ஜெபிக்கலன்னா நாம ஆவிக்குரிய வாழ்க்கையில நிலைநிற்க முடியாது. அப்போ ஜெபிப்பது தேவனுடைய கட்டளை, அதற்காக தான் நாம் ஜெபிக்கிறோம். நாம் ஜெபித்த உடனே அப்படியே தேவன் செய்து விடுவார் என்றோ, நாம் ஜெபிக்காததினால் தேவன் செய்ய மாட்டார் என்றோ பார்க்க முடியாது. அது அவருடைய விருப்பத்தை அவர் செய்வார். ஆனால் நம்முடைய கடமை, சாமுவேல் சொல்கிறான், நான் விண்ணப்பம் பண்ணாது இருந்தால் நான் பாவம் செய்கிறவனா இருப்பேன். அது போல ஜெபிக்காவிட்டால் நம்முடைய கடமையிலிருந்து தவறுகிறோம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அநேக இழப்புகளை சந்திப்போம். அதுக்காக தான் நம்ம ஜெபிக்கிறோம். நாம் ஜெபிப்பதினால் ஆண்டவருக்கு லாபமோ, ஜெபிக்காததினால் ஆண்டவருக்கு நஷ்டமோ அல்ல. நாம் ஜெபிப்பதினால் நமக்கு லாபம் இருக்கிறது. ஏன்னா சோதனைக்கு தப்பணும், பரிசுத்தமா வாழணும், நம்முடைய தேவைகளை பெற்றுக்கொள்ளணும், தேசத்துல நடக்கிற அநேக காரியங்கள் தீங்கிலிருந்து விளைவிக்கப்படும். அதனாலதான் தீமோத்தேயுல சொல்கிறார், நாம் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படி ராஜாக்களுக்காக அதிகாரிகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அப்ப இதெல்லாம் நமக்காக தான். அப்போ நம்முடைய கடவுள் ஆண்டவருடைய கட்டளைகளுக்காகவும் நமக்காகவும் ஜெபிக்கிறோம், அதனால ஜெபிக்கணும். அதே நேரம் நம்ம ஜெபத்தை வச்சுதான் தேவன் செயல்படுவார் என்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குவது தவறு. இப்படி உருவாக்குறாங்க. அதனால நிறைய பேரை கூப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் பெரிய பெரிய ஊழியர்கள்லாம் தங்கள் தலைமைக்கு கீழே தான் அவர்கள் ஜெபிக்க வேண்டும் என்று இப்படி அழைப்பை விடுவித்து அநேக ஜெப திட்டங்களை வைக்கிறார்கள். ஆனா இது வேதத்துல அப்படி இல்லை. வேதத்துல 2 பேர், இப்ப தனி ஜெபம் எல்லாருக்குமே அவசியம். ஒரு தேவனுடைய பிள்ளையா இருந்தால் அவன் தனித்து தினந்தோறும் தேவனோடு ஜெபிக்க வேண்டும். ஜெபம் என்பது ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காக அல்ல, அது ஒரு சின்ன பகுதி. ஜெபம் என்பது தேவனும் நாமும் இருக்கிற உறவுக்காக, ஐக்கியத்திற்காக. யோவான் 15 சொல்லுகிறார், நான் மெய்யான திராட்சை செடி, என்னிலே நிலைத்திருங்கள், அப்போதான் கனி கொடுப்பீங்க. அப்போ ஜெபம் என்பது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவை பலப்படுத்துவதற்கு, ஐக்கியத்துல நிலைத்திருப்பதற்கு. அதனால தனி ஜெபம் ரொம்ப அவசியம். அந்த தனி ஜெபத்துல நமக்காக ஜெபிக்கிறோம், நம்ம காண்கிற தேசத்தின் நிலைமைக்காக, எல்லாத்துக்காகவும் வேதத்துல சொல்லப்படி ஜெபிக்கிறோம். 2வது கூடி ஜெபிக்கிற ஜெபம். இந்த கூடி ஜெபிக்கிற ஜெபத்திலே தான் இன்றைக்கு இவ்வளவு காரியங்களை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். இதுல வேதம் என்ன சொல்கிறது? 2 பேர் 3 பேர் அவ்வளவுதான். 1க்கு மேல எத்தனை பேர் இருந்தாலும் சரிதான், அது போதும். பெரிய கூட்டத்தை கூட்டி ஜபிச்சாதான் ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்பது அல்ல. இங்க பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சவால் வருகிறது. 850 பாகால் தீர்க்கதரிசிகள் நிற்கிறார்கள். ஒரு எலியாதான் ஜெபம் பண்ண, ஐயோ நான் ஒருத்தர் இருக்கிறேன், ஜெபம் கேட்கப்படாம போன அவன் நினைக்கல. அன்பானவர்களே, அதனால ஜெபத்துக்கு கூட்டம் என்பது அல்ல, ஜெபிக்கிற மக்கள் யார் என்பதை தான் பார்க்கிறார். எலியா சொல்கிறான், தேவனுக்கு முன்பாக நிற்கிறேன். ஏன்னா ஜெபிக்கிறவர்களும் பரிசுத்தமா இருக்க வேண்டும். அதனால திரள் கூட்டத்தை தெரியாதவங்களெல்லாம் கூப்பிடணுங்கிறதல்ல, நாம் அறிந்த அறிமுகமானவர்கள், நம்ம குடும்பமா இருக்கலாம், பணி செய்கிற இடமா இருக்கலாம், அல்லது ஒரு சபையை சார்ந்தவங்களா இருக்கலாம், அவைலபிளா இருக்கிறவங்க, வாய்ப்பு இருக்கிறவங்க, 1க்கு மேற்பட்டவர்கள் கூடி ஒரு சிறிய இடத்துல ஜெபிக்கலாம். தேவன் அதை கேட்டு பெரிய காரியத்தை செய்வார். இப்ப அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தை பாருங்க, பேதுருவை சிறைச்சாலையில பிடிச்சு போட்டாங்க. பெரிய பெரிய ஊழியர்லாம் ஜெபிக்கல, அந்த சபையார் ஒரு வீட்டுல உட்கார்ந்து ஜெபிக்கிறாங்க. அது கிட்டத்தட்ட பெண்கள் தான் அதிகமா இருந்து ஜெபிக்கிறாங்க. தேவன் அந்த ரங்கத்துல பார்த்த தேவன், அவங்க யார்ட்டையும் விளம்பரப்படுத்தல, அந்த ரங்கமா ஜெபிச்சாங்க. வெளியரங்கமா
பேதுருவை சிறைச்சார்ந்து விடுவித்து கொண்டு வந்தார். இதெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இவங்க நிறைய கூட்டத்தை ஜெபிக்கணுங்கிற ஒரு தப்பானதை கொண்டு வந்த உடனே அது விளம்பரமாகிறது. ரெண்டாவது பாருங்க, இப்படி தப்பான கொண்டு வந்த உடனே பணம் தேவைப்படுகிறது என்று விளம்பரப்படுத்த ஆரம்பிக்கிறார்கள். அன்பானவர்களே, திரள் கூட்டம் அல்ல, பெரிய ஊழியக்காரருடைய தலைமையில தான் ஜெபிக்கணுங்கிறது அல்ல. வேதத்துல நீங்க இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கொள்ளுங்கள், எங்கேயும் அவர் ஜெபிக்கிறதுக்கு ஆளை கூட்டு ஜெப கூட்டம் நடத்தல. ஒரே ஒரு இடத்துலதான் லூக்கா 9:18 தான் சீஷர்களோடு ஜெபித்தார்னு இருக்குது. மற்றபடி அவர் தனித்து தான் ஜெபம் பண்ணார். அப்போஸ்தலர்களை பாருங்க, எங்கேயும் அவர்கள் ஜெபத்துக்கு கூட்டத்தை கூடி ஜெபிக்கலாம். ஆங்காங்கே ஆற்றங்கரையில, வீடுகள்ல உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் கூடி அந்தந்த தேவைகளுக்காக, அந்தந்த பிரச்சனைகளுக்காக ஜெபித்தார்கள். இதுதான் வேதம் கூறுகிறது. எனவே இன்றைக்கு ஜெபத்தை இப்படி விளம்பரப்படுத்தி கடைசியில் அதை வியாபாரமயமாக்கி விட்டார்கள். கொஞ்ச நாளைக்கு முந்தி நான் ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு, ஒரு உறவினருடைய ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிருந்திருந்தேன். அங்கே ஒருவர் வந்திருந்தார், அவர்களுக்கு சொந்தக்காரர். அவர் ஒரு ஊழியம் செய்வார் போல. நாங்கள் பேசி கொண்டு இருக்கும்போது திடீர்னு அவருக்கு ஒரு போன் வந்தது. போனை எடுத்த உடனே பேசினார். அங்கிருந்து யாரோ ஒரு சகோதரி, ஐயா என்னுடைய மகளை பிரசவத்துக்காக ஆஸ்பத்திரியில் அனுமதிச்சிருக்கோம், ஜோமனுங்கிற உடனே இவர் இங்க இருந்தே போன்ல சத்தம் போட்டு இயேசுவி நாமத்துல விடுதலை கூடும் காத்துக்கொள்ளும்னு ஜெபிக்கிறார். எல்லாரும் கேட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சது, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திரும்ப ஒரு போன் வருகிறது. அங்கே ஃபங்க்ஷன் நடக்கிறது, இவர் வெளியே ஓடி வருகிறார். அப்பவும் அங்க இருந்து யாரோ ஒரு நோயாளிக்கு ஜெபிக்கிறார். இப்படி ஒரு 4 முறை அவர் போனிலே மற்றவர்கள் கேட்கும்படி இங்க இருந்தே ஜெபிக்கிறார். இதெல்லாம் ஒரு விளம்பரம். ஏன்னா ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கணும். இப்ப அவங்க சொன்னாங்கன்னா, சரி சிஸ்டர் நான் வெளியே இருக்கிறேன், நானும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், அமைதியா ஜெபிக்கலாம், மனதுக்குள் ஜெபிக்கலாம், பறவை ஜெபிக்கலாம், நீங்களும் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லலாம். அப்ப இவங்களுடைய எண்ணம் என்ன? இவர் ஜெபித்தால் அற்புதம் நடக்கும். அப்படி 1-2 நடந்தவொடனே விளம்பரப்படுத்துவாரு. அப்ப இவங்க ஜெபத்தை ஒரு வியாபார நிலைக்குள்ளே கொண்டு போய்விட்டார்கள். இவர் மட்டும் இல்லை, இப்படி நிறைய பேர் இன்னைக்கு வந்துட்டாங்க. இந்த ஜெபம் விளம்பரப்படுத்தப்பட்டு இன்றைக்கு வியாபாரமாய் மாற்றப்பட்டு விட்டது. அதனாலதான் திரள் கூட்டத்தை கூட்டி ஒவ்வொரு இடத்துல ஜெபிக்கணும்னு சொல்லி பணத்தை நிறைய செலவழிச்சு அங்க காணிக்கையை வாங்கி வேதத்துக்கு விரோதமான ஒரு நிலைக்குள்ளே போய்விட்டார்கள். அன்பானவர்களே, இந்த விளம்பரம் இன்னைக்கு வியாபாரம் ஆகிவிட்டது. அதனாலதான் இன்னைக்கு ஜெப கோபுரம், ஜெப பங்காளர் திட்டம், இளம் பங்காளர் திட்டம், ஜெப எண்ணெய், ஜெப கைக்கொட்டை, ஜெப பேனா, ஜெப சாவி, இப்படி என்னென்னலாமோ இந்த ஜெபத்தை உபயோகித்து பணத்தை வியாபாரம் பண்ண ஆரம்பித்து விட்டார்கள். இதுதான் தேவனுடைய பார்வையிலே அருவருப்பானது. ஏனால் ஜெபம் ஆண்டவருக்கு பிரியமானதுதான். அந்த ஜெபம் வேத வசனத்திலே ஆண்டவர் எப்படி ஜெபிக்க சொன்னாரோ அப்படி ஜெபிக்கும் போதுதான் அவருக்கு பிரியமா இருக்கும். அவருக்கு பிரியமானதை அவருக்கு பிரியமான விதத்துல செய்யணும். ஆனா இன்னைக்கு இந்த ஜெபத்தை ஆண்டவருக்கு பிரியமில்லாத விதத்துல விளம்பரமும் வியாபாரம் ஆக்கி விட்டார்கள். தனிமையில நீங்க எல்லாருமே ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெபிக்கணும். கூடி ஜெபிக்கிறதற்கு நிறைய கூட்டம் வேண்டும் என்பதோ, ஒரு பெரிய ஊழியருடைய தலைமையின் கீழே தான் ஜெபிக்க வேண்டும் என்றோ, அதுக்கு ஸ்பீக்கர் வச்சு பணத்தை செலவழிச்சு பணத்தை நன்கொடை குறித்து ஜெபிக்க வேண்டும் என்பதோ அல்ல. உங்கள் வாய்ப்பின்படி உங்களுடைய குடும்பமா இருக்கலாம், பணி செய்கிற இடத்துல கொஞ்சம் பேரா இருக்கலாம், அல்லது சந்திக்கிற நபரா இருக்கலாம், ஒரு சபையை சேர்ந்தவர்களா இருக்கலாம், அல்லது நண்பர்களா இருக்கலாம். நீங்கள் அன்றன்றைக்கு வருகிற பிரச்சனைகளின் அடிப்படையிலே வேதம் சொல்லுகிறபடி ஆங்காங்கே கூடி மறைவாக ஜெபிக்க வேண்டும். ஜெபம் என்பது ஜெபிக்கிறவன் தனியா இருந்தா நீயும் தேவனும், 2 பேர் இருந்தா நீங்க 2 பேரும் தேவனும், 5 பேர் இருந்தா 5 பேரும் தேவனும். இதுதான் ஆண்டவர் அந்தரங்கதல்கிறார். அப்படி ஜெபம் பிரகடனப்படுத்தப்படாமல் மற்றவர்களுக்கு தெரியாமல், இன்னும் பாத்தீங்கன்னா இப்ப டிவியில வச்சு ஜெபிக்கிறாங்க பாருங்க. டிவியை வச்சுக்கிட்டு அந்த ஜெபம் இந்த ஜெபம்னு சொல்லி அதுல உட்கார்ந்து அழுகிறது, அதுல உட்கார்ந்து அந்நிய பாஷைன்னு பேசுறது, உலகமே காட்டும்படி. இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், மனுஷர் காணும்படி ஜெபாலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள், அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அப்ப ஜெபம் என்பது தேவனுக்கு பிரியமானது. அதை தேவனுக்கு பிரியமான விதத்திலே செய்யும் போதுதான் ஆண்டவர் மகிமைப்படுவார். அதை நாம சிறப்பா செய்யறோம், நாங்க நிறைய முறை கூட்டி ஜெபிக்கிறோம் என்று நான் எப்படி சொன்னேன், உடன்படிக்கை பெட்டியை எப்படி ஆண்டவர் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னாரோ அப்படிதான் பயன்படுத்தணும். அதை நான் சிறப்பா செய்கிறேன்னு வண்டியில கொண்டு வந்தா ஆபத்து. அதே போல ஜெபத்தை ஆண்டவர் எப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னாரோ அந்த அடிப்படையிலே ஜெபம் பண்ணும்போதுதான் கர்த்தருக்கு அது பிரியமா இருக்கும். அதனாலதான் நிறைய இடங்கள்ல பாருங்க, பாவத்தை செஞ்சுக்கிட்டு அக்கிரமத்துல வாழ்ந்துகிட்டு எல்லாரையும் கூட்டி ஜெபிப்பதும் தப்பு. அதனாலதான் ஏசாயா 1:15 சொல்கிறார், நீங்கள் மிகுதியாக ஜெபம் பண்ணினாலும் கேளேன், உங்கள் கைகள் ரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. நீதிமொழிகள் 28 வசனத்திலே அவர் சொல்கிறார் பாருங்கள், 9 கர்த்தருடைய வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்கருடைய ஜெபம் அருவருப்பானதுன்னே சொல்லுகிறார். அப்போ வேத வசனத்தின்படி நாம் ஜெபிக்கும் போது கர்த்தருக்கு பிரியமாயிருக்கிறது, ஆசீர்வாதமாயிருக்கிறது.
வசனத்துக்கு விரோதமாய் நாம் ஜெபிக்கும் போது அது அருவருப்பாய் மாறிவிடுகிறது. எனவே கர்த்தருக்கு பிரியமான ஜெபத்தை கர்த்தருக்கு பிரியமான விதத்திலே செய்து ஆசீர்வாதத்தை பெறும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆமேன்.